இதுக்கு முந்தி உள்ள வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஓரியன்டேஷன் ஆஃப் ரெகுலர் ஆர் இர்ரெகுலர் பேட்டர்ன். இங்கே வந்துருச்சு இல்லையா, இர்ரெகுலர் பேட்டர்ன். அங்கே ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் பேட்டர்ன் இஸ் கால்டு டென்ஸ் ரெகுலர் அண்ட் டென்ஸ் இர்ரெகுலர் டிஷ்யூஸ். ரைட்டா, ரெகுலர் பேட்டர்னாக இருந்தால் என்னது இஸ் கால்டு டென்ஸ் ரெகுலர். அதேமாதிரி இர்ரெகுலர் பேட்டர்னாக இருந்தால் இஸ் கால்டு டென்ஸ் இர்ரெகுலர் டிஷ்யூஸ். ரைட்டா, இவ்வளோ தான். அது என்ன ரெகுலர் இர்ரெகுலர்னால் ரெகுலர் பேட்டர்னில் வந்து எலாஸ்டிக் ஆகாது, நீளும் தன்மை இருக்காது. இர்ரெகுலரில் நீளும் தன்மை இருக்கும். இர்ரெகுலர்னது அதாவது ஒரு ஒழுங்கற்றன்னு சொல்லுவாங்க. அது நீளும் திரும்பி இப்போ நம்ம கை காலெலாம் ஆட்டுறோம் இல்லையா, ஆட்டும்போது கொஞ்சம் சில பகுதிகளில் நீளும், பிறகு அப்படி நம்ம மடக்கணுன்னு சுருங்கிக்கிறோம். ரைட்டா, அதான் இர்ரெகுலர். இர்ரெகுலர் டிஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன வடிவத்தை கொண்டிருக்கிறது? இர்ரெகுலர் பேட்டர்ன். அப்போது ரெகுலர் டிஷ்யூ என்னத்தை கொண்டிருக்கிறது? இது கனெக்டிவ் டிஷ்யூவில் தான் இருக்கிறது. கனெக்டிவ் டிஷ்யூ இந்த டிஷ்யூவில் இருக்கிறது, ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூவில் இருக்கிறது. ரைட்டா, அப்போ இதில் என்னது இர்ரெகுலர்ன்றது? அது இர்ரெகுலர் பேட்டர்ன், இர்ரெகுலர் டிஷ்யூ. ரைட்டா, சரி, நெக்ஸ்ட்டு. அப்போ டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் primarily contains collagen fibers in rows between many parallel bundles of tissues and a few elastic fibers. ஃபைபரிஸ். ரைட்டா, நல்லா பாருங்கள். இந்த டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இது வரைக்கும் புரியும். டென்ஸ்னால் அடர்த்தியான, ரெகுலர்னால் ஒழுங்கான சீரமைக்கப்பட்டுள்ள ஒரு என்னது கனெக்டிவ் இணைப்பு திசுக்கள். பிரைமரிலே அப்படின்னு பிரைமரில்னா அடிப்படையாக என்ன செய்கிறது? கண்டெய்ன்ஸ்னால் வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? அடிப்படையாக, பிரைமரியில் அடிப்படையாக இல்லை முதன்மையாக இந்த டிஷ்யூ டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ முதன்மையாக வைத்திருக்கிறது. எதை கண்டெயின் வைத்திருக்கிறது? காலஜன் ஃபைபர்ஸ், அதாவது கோலஜன் ஃபைபர்ஸை வைத்திருக்கிறது. கோலஜன் இலைகளை வைத்திருக்கிறது. அது நரம்பு தான், சின்ன சின்ன நரம்புகள். எப்படி வைத்திருக்கிறதுனா என்னது கோலஜன் ஃபைபர்ஸை. ஆனால் எந்த ஷேப்லன்னு பார்த்தீங்கன்னா இன் ரோஸ்னால் வரிசையாக. இப்போ எறும்புகள் வரிசையாக செல்லுதுன்னா ஒன்றன் பின் ஒன்று செல்லுது, அதை வரிசையாக வைத்திருக்கிறது. ஆனால் எங்கே வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல? பட்வீன் மெனி பேரலல் பண்டல்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். அப்போ இந்த பட்வீன் மெனி பேரலல் பண்டல்ஸ் ஆஃப் பேரலல்னு இணையான, ரைட்டா, இணையான செல்களுக்கு நடுவில், டிஷ்யூவில் உள்ள செல்களுக்கு நடுவில்னு அர்த்தம். ரைட்டா, செல்களுக்கு இடையில் பட்வீன் மெனின்னு பல பேரலல் பண்டில்ஸ்னு இந்த இடத்துல மீனிங் என்ன வருது? செல்லுகளை குறிக்கிறது. செல்கள் பட்வீன் செல்கள்னு சொல்லுவாங்க. பண்டில்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். அப்படின்னா இந்த டிஷ்யூவில் தான் செல்கள் இருக்குது. டிஷ்யூவில் உள்ள செல்களுக்கு நடுவில் பேரல்னா இணையாக இவைகள் வரிசையாக வைக்கப்பட்டுள்ள ரோன். ரைட்டா, அண்ட் எ ஃபியூ சில வகைகள் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். ஃபைபரில் எலாஸ்டிக் ஃபைபர் இருக்கு இல்லையா, அது சில வகைகள் மட்டும்தான் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ், மீதில் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் கிடையாது. ரைட்டா, ஃபைபரிஸ் தான். ரைட்டா, எல்லாமே ஃபைபரிஸ் தான். சிலது மட்டும் எலாஸ்டிக் நீளும் தன்மை கொண்ட ஃபைபரிஸ், நூல் இலைகள். ரைட்டா, நூல் இலைகள்னா நரம்பு இலைகள் தான். ரைட்டா, அப்போ இந்த மேஜர் செல் டைப் இஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட். அதாவது இதில் அதிகமாக இருக்கக்கூடியது இதில் என்னன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்லு தான் இருக்கிறது. அப்போ ஃபைப்ரோபிளாஸ்ட் செல் என்ன செய்கிறது? நல்லா கவனிக்கணும். ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்லுனா என்ன செய்யுதுன்னா உண்டாக்குகிறது, ப்ரொடியூசர்ஸ் தான் கோலஜனை உண்டாக்குறது, ஈவன் உனக்கு எலாஸ்டிக் ஃபைபரி உண்டாக்குறது, எல்லாத்தையும் இது தான் உண்டாக்குகிறது. இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட்ன்றது தான் உண்டாக்குகிறது. அந்த எலாஸ்டிக் ஃபைபரியவோ ஈவன் கோலஜனையோ உண்டாக்குவது இது தான். ரைட்டா, இது ஒரு உண்டாக்கும் செல். ரைட்டா, ப்ரொடியூஸ்டு செல்னு அர்த்தம். ரைட்டா, அதை இதில் அதிகமாக காணப்படுவது இந்த செல் காணப்படுகிறது. இந்த மேஜர் டைப் வந்து இதில் அதிகமாக காணப்படக்கூடிய வகை என்னவென்றால் ஃபைப்ரோபிளாஸ்ட்னு அர்த்தம். இட் அட்டாச்சஸ் மஸ்கிள்ஸ் அண்ட் போன்ஸ் அண்ட் withstand great tensile stress when pulling forces is applied in one direction. நல்லா கொஞ்சம் கவனிங்க. இட் அட்டாச்சஸ்னால் இது இணைக்கிறது. ரைட்டா, இது இணைக்கிறது. எது? மசில்ஸ்னால் தசைகளை இணைக்கிறது. அண்டு போன்ஸையும் தசைகளை இணைக்கிறது. ரைட்டா, போனையும் ஒரு சைடில் இன்னொரு சைடில் தசைகள் இருக்குது, ரெண்டையும் இணைக்கிறது தான் இந்த டிஷ்யூ. ரைட்டா, இட்டுன்ற இந்த டிஷ்யூ குறிக்குது. அட்டாச்சஸ்னால் இணைக்கிறது. எதை? மசில்ஸ் அண்டு மசில்ஸ்னால் தசைகள், அண்டு போன்ஸ் எலும்பை இணைக்கிறது. அண்டு மேலும் என்ன செய்யுதுன்னு பாருங்கள், withstand great tensile stress when pulling force is applied in one direction. இப்போ இது எப்படி படிக்கணும்னா, when pulling force is applied in one direction அப்படின்னா, புல்லிங் ஃபோர்ஸ்னால் இழுப்பு விசை. இழுப்பு விசை என்னது? இப்போ நீ காலை இழுத்து பிடிச்சி நடந்துகிட்டு இருக்க, அப்போ ஒரு சைடில் இழுக்குதா?
இழுக்குதா. இப்போ நீ நடக்கிற, இப்போ ஓடுறீங்க, வேகமாக ஓடும்போது அந்த ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், அது புல்லிங் ஃபோர்ஸ் வரும் ரைட்டா. அப்போ அதை வென் புல்லிங் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு, அப்போ அதை ஒரு புல்லிங் ஃபோர்ஸ்னு இழுப்பு விசை செலுத்தப்படும் போது இன் ஒன் டைரெக்ஷன், ஒரே டைரெக்ஷன் ரைட்டா. இப்போ நீங்கள் வேகமாக ஒரே டைரெக்ஷன் தான் ஓடிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் கால் வந்து அந்த புல்லிங் ஃபோர்ஸை கொடுக்கும். அதை இழுப்பு விசை செலுத்தப்படும் போது இந்த மசில்ஸ் என்ன சொன்ன மசில்ஸ் எங்கே இருக்குது, மசிலுக்கு போனுக்கு நடுவில் தானே இருக்குது இந்த கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போது இது என்ன செய்யும் போனால் அண்ட் வித் ஸ்டாண்ட் கிரேட் டென்சில் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுது ரைட்டா. அதாவது இது என்ன செய்யும்னா அந்த அழுத்தத்தை தாங்குகிறது, இழுவிசை அழுத்தம் இருக்குல்ல, அந்த இழுவிசை கொடுக்குறது. வென் புல்லிங் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு இன் ஒன் டைரெக்ஷன், ஒரு திசையில் நீ இழுப்பு விசையை கொடுக்கும்போது இது என்ன செய்கிறது, தாங்குகிறது. வித் ஸ்டாண்ட் என்னது, தாங்குகிறது. அதை அப்படியே என்னதான் கொடுத்தா கூட அப்படியே பிடிச்சிட்டு தான் நிற்கும், மசில்ஸையும் போனையும் விடாமல் பிடிச்சிக்கிட்டு நிற்கும், நடுவில் தானே இது இருக்குது. அப்போது நீ இழுக்கும்போது கூட அது மசில்ஸையும் போனுக்கு நடுவில் இது பிடிச்சிக்கிட்டு ரெண்டே கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். வித் ஸ்டாண்டை தாங்குகிறது. எதை, கிரேட் டென்சில்னால் டென்சில் என்னது, இழுவிசை, ஸ்ட்ரெஸ்னே விசை. அப்போது டென்சில்னா இழுவிசை, அதிகமான இழுவிசையை கூட இது தாங்கிக் கொள்கிறது. ஒரு டைரெக்ஷனில் புல்லிங் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கூட இந்த கனெக்டிவ் டிஷ்யூ ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம், மசில்ஸையும் போனஸையும், அதை வந்து தாங்கிக் கொள்கிறது. வித் ஸ்டாண்ட்னா தாங்கிக் கொள்கிறதுன்னு அர்த்தம். வித் ஸ்டாண்ட் எதை, கிரேட் டென்சில் ஸ்ட்ரெஸ், அதாவது அதிகமாக உள்ள ஒரு இழுவிசையை தாங்கிக் கொள்கிறது ரைட்டா. நெக்ஸ்ட்டு, திஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் ப்ரெசன்ட் இன் டெண்டன்ஸ். அப்போ இந்த இணைப்பு திசுக்களானது இஸ் ப்ரெசன்ட் இன் டெண்டன்ஸ் என்னது, அதே தான், சேம் தான். எது, மசில்ஸையும் போனையும் கனெக்ட் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் ஒரு எலும்பு எடுக்கிறீங்கன்னா, ஆட்டுக்கால் எலும்பு, ஏதோ கோழிக்கால் எலும்பு எடுக்கிறீங்கன்னா, அந்த ஒரு மசில்ஸ் இருக்கும், போன் இருக்கும், நடுவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கும், ஒன்று ஒட்டி இருக்கும், எலும்போடு ஒட்டி இருக்கும், அதுதான் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. ஈவன் பிளட்டு ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான் ரைட்டா. இந்த டெண்டன்றது அதுதான் குறிக்குது ரைட்டா. த கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் ப்ரெசன்ட் இருக்கிறது இன் டெண்டன்ஸில் இருக்கிறது. அது என்ன செய்கிறது, அதை அட்டாச் பண்ணுது, எதை இணைக்கிறது, எதை, ஸ்கெல்டல் மசில்ஸ்னால எலும்பு தசைகள். அதான் எலும்பு இருக்குது ஒரு சைடில் தசை இருக்குது, ரெண்டையும் வந்து இணைக்கிறது. அப்போ அதான் நீங்கள் அந்த எலும்பு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட சதை ஒட்டி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த பிடிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த எலும்பையும் இந்த தசையும் இணைத்து கொண்டிருக்கும். அதான் சொல்கிறான், அட்டாச்னு இணைக்கிறது. ஸ்கெலிட்டல் மசில்ஸ் டு போன்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ன்றது எலும்பு தசைகளை எது கூட இணைக்கிறது, எலும்பு கூட இணைக்கிறது. ஸ்கெலிட்டல் மசில்னால் எலும்பு தசைகள், அதை டு அட்டாச்னு இணைக்கிறது, டு போன்ஸ், எலும்பு கூட இணைக்கிறது. அண்டு லிகாமெண்ட்ஸ் அட்டாச் ஒன் போன் டு அனதர் போன். லிகாமெண்ட் என்னது, தசை நான்கள், அதாவது அதான் சொல்கிறாங்களே, அது ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கும் ரைட்டா. தசை நான்கள், அதாவது சின்ன சின்ன நரம்புகளை தான் சொல்கிறோம். அதாவது அதை ஃபைபரின்னு வச்சுக்கேன், ஃபைபரியை தான் லெக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லெக்மெண்ட் என்ன செய்கிறதுனா அட்டாச் ஒன் போன் டு இன்னும் அனதர் போன். இப்போ நீங்கள் ஒன்று மணிக்கட்டே எடுத்துக்கோங்க, இங்கிட்ட ஒரு போன், அங்கிட்ட ஒரு போன், அப்போ நடுவில் ஜாயிண்ட் இருக்கணும் இல்லையா. இந்த போனுக்கு அந்த போனுக்கு நடுவில் எது இணைக்கிறது, அதை லிகாமெண்ட் தான் இணைக்குது ரைட்டா. அந்த இது டெண்டன் என்ன இணைக்குது, சதைகளை எலும்பு கூட இணைக்குது. வெறும் எலும்பாக தான் நீ நடக்க முடியாது, உனக்கு நடக்க வைக்கிறதே எலும்பு கூட தசைகள் இருக்கனால தான் நடக்க முடியுது. அதை இணைக்கிறது தான் டெண்டன். ஒரு எலும்பு கூட இன்னொரு எலும்பை இணைக்கிறது யார், லிகாமெண்ட் ரைட்டா. சரி, டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஹேவ் பண்டில்ஸ் ஆஃப் திக் காலஜன் ஃபைபரிஸ் ரைட்டா. அதனால் பாருங்கள், டென்ஸ்னால் அடர்த்தியான, அதை ஒழுங்கற்றனா எலாஸ்டிக் இருக்கிறத ஒழுங்கற்றதுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. எலாஸ்டிக் இருக்கிறது ஒழுங்கற்றதுன்னு சொல்லுவாங்க. ஒழுங்கில்லாத கனெக்டிவ் இணைப்பு திசுக்கள் ஹேவ் பண்டில்ஸ் ஆஃப் திக் காலஜன் ஃபைபர்ஸ். பண்டில்ஸ்னால் என்னது, இதில் ரோ தான் அர்த்தம் ரைட்டா. பண்டில்ஸ் ரோனை வரிசையாக வைத்திருக்கிறது ரைட்டா. இதுக்கு செல்லுகளுக்கு நடுவில் பண்டில்ஸ்னால, இந்த இடத்துல பண்டல்னால் நீ ஒன்று சேர்ந்து ஒன்று கட்டுறதுக்கு பிறகு தான் பண்டல்னு இங்கிலீஷில் சொல்லுவீங்க, அது இங்கே வராது ரைட்டா. பண்டல்னு என்னது, வரிசையாகன்னு அர்த்தம். 1/1 இருக்கிறது. எது, காலஜன்ஸ், எது வரிசையாக அமைந்திருக்கிறது. பண்டல்ஸ் ஆஃப் எதை, பண்டல் வரிசையாக அமைந்திருக்கிறது, ஆஃப் திக் காலஜன் ஃபைபரிஸ். அப்புறம் தடிமனான காலஜன் என்னது, ஜெல் லைக் ஃப்ளூயிட் ரைட்டா. ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுகள் திக்கான ஃபைபரிஸ், காலஜன் ஃபைபரிஸ். இது என்ன செய்யுது, திக்கான ஃபைபரிஸ் பண்டல் வடிவத்தில் அமைந்திருக்குது, வரிசையாக அமைந்திருக்கிறது ரைட்டா. அண்டு ஃபைப்ராபிளாஸ்ட் என்னது, இந்த ஃபைபரு, கேலஜன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு செல்லு ரைட்டா.
அந்த ஃபைப்ரோபிளாஸ்டை வைத்திருக்கிறது. விச் ஆர் அரேஞ்ச்டு இர்ரெகுலர்லி. இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து எவ்வாறாக அமைந்திருக்கிறது? இர்ரெகுலர்லி, ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் தான் அமைஞ்சிருக்கிறது. ஏதாவது காலேஜன் ஃபைபரிஸும் இந்த ரெண்டுமே எப்படி அமைந்திருக்கிறது? இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது ஒழுங்கற்ற முறையில், ஒரு வரிசையாக இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன அமைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அதில் வரிசையாக இருக்கிறது, ரைட்டா. இதில் வரிசை இல்லாமல் ஒழுங்கற்ற முறையில் அமைந்திருக்கிறது, ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் த மேஜர் செல் டைப் இஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட். இதில் ஒரு அதிகமான செல்கள் என்ன காணப்படுகிறது என்றால், அதிகமாக காணக்கூடிய செல்கள் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்லு தான். அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்லு தான் இந்த காலஜனையும் ஃபைபரையும் உண்டாக்குறது, ரைட்டா. It is able to withstand tensions exerted in many directions and provides structural strength. நல்லா பாருங்கள், இதெல்லாம் முடியும். வித்ஸ்டாண்ட்னா தாங்கிக் கொள்ள முடியும். வித்ஸ்டாண்ட் என்னது? ஒரு பிரச்சனை வருது, அதை அப்படின்னா இன்னைக்கு ஓடுற அதில் வர ப்ரெஷரை தாங்கிக் கொள்ள முடியும். இட் இஸ் ஏபிள், இதெல்லாம் முடியும். டு வித்ஸ்டாண்ட்னா தாங்கிக் கொள்ள முடியும். என்ன? எதை? டென்ஷன்னா இழுவிசை, ரைட்டா. இழுவிசையை இது தாங்கிக் கொள்ள முடியும். அந்த இழுவிசையை யார் ஏற்படுத்துறது? எக்ஸெட்டன் ஏற்படுத்தப்படுகிறது. இன் மெனி டைரக்ஷன், பல திசைகளில் இழுவிசைகள் ஏற்படுத்தப்பட்டால் இது அதனை தாங்கிக் கொள்ளும். அண்டு புரவைட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த். இது ஒரு வேலை செய்தா, அடுத்து என்ன வேலை செய்யுது? அண்டு புரவைட்ஸ்னை வழங்குகிறது. ஸ்ட்ரக்சரல் என்னது? ஒரு ஸ்ட்ரென்த் என்னது? ஒரு வலிமை, தோற்றத்தின் வலிமையை உனக்கு கொடுக்குறது. இப்போ சில பேர் உடம்புல பார்த்தா பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க. அந்த தோற்றத்தை வழங்குவது தான் இதுன்னு சொல்கிறோம். அந்த புரவைட்ஸ்னால் வழங்குகிறது. ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் தோற்றத்தின் வலிமையை வழங்குகிறது, ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் சம் எலாஸ்டிக் ஃபைபரிஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட். எலாஸ்டிக் ஃபைபரிஸ் என்னது? நீளும் ரப்பர் மாதிரி, நீ இழுத்தேன்னு வந்துடும், நீளும் விட்டுட்டேன்னு அந்த இடத்துக்கு போயிடும். அதான் எலாஸ்டிக் ஃபைபரிஸ். அது உங்கள் உடம்புலையும் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஓடும்போது நடக்கும்போது சில எலாஸ்டிக் ஃபைபரிஸ் அதுக்கு தக்கன நீளும். அப்புறம் அதுக்கு தக்கன நீ பேசாமல் உட்காந்துட்டேன்னா அதுக்கு தக்கன அப்படி இருந்த இடத்துக்கே வந்துடும். இப்போ மெல்ல நடந்தேன்னா அப்போ எலாஸ்டிக் ஃபைபரிஸ் என்ன இருந்தால் அதுக்கு தக்கன நீளும். இப்போ திடீர்னு ஓடுற வேகமாக நீளும், ரைட்டா. அப்போது ஸ்டாப் ஆகிடுற அது இடத்துக்கே வந்துடும், ரைட்டா. அதான் சம் எலாஸ்டிக் ஃபைபரிஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட். சில நீளும் தன்மை கொண்ட நூல் இலைகள் இங்கே இருக்கின்றன, ரைட்டா. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்கின் அஸ் எ லீதரி டெர்மிஸ். அதனால் பாருங்கள், இது எங்கே தென்படுகிறது? இட் இஸ் ஃபவுண்ட், இது தென்படுகிறது இந்த ஸ்கின், தோல் இருக்குல்ல, மனுஷங்களோட தோலில் தென்படுகிறது. அதை எங்கே இடத்த சொல்கிறப்ப எப்படி தென்படுகிறது? அஸ் த லீதரி டெர்மிஸ். அப்போ எக்டோடர்ம்னு படிச்சிருக்கோம். அப்போ டெர்மினா வெளிப்புற தோல்னு அர்த்தம். அப்போது எண்டோடர்ம்னா உட்புற தோல்னு அர்த்தம். அந்த ரெண்டுக்கு நடுவில் டெர்மிஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கின்னு சதையை, தோலுக்கு மேலே இருக்கிறது எண்டோடர்ம், தோலுக்கு கீழே இருக்கிறது எண்டோடர்ம், நடுவில் இருக்கிறது டெர்மிஸ், ரைட்டா. அப்போது இது எதுக்கு கீழே இருக்கிறது? எக்டோடர்முக்கு கீழே இருக்கிறது, ரைட்டா. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்கின், இது தோலில் தென்படுகிறது. ஆஸ் எ லீதரி டெர்மிஸ். அது என்ன லீதரி டெர்மிஸ்ன்னு சொன்னால் வலுவான, நல்லா பார்த்துக்கோங்க, மிக மிக வலுவான டெர்மிஸ். லீதரினா இந்த வலுவான ஒரு டெர்மிஸாக எங்கே தென்படுகிறது? தோலில் எக்டோடர்முக்கு நடுவில் தென்படுகிறது, ரைட்டா. சரி. அண்டு ஃபார்ம்ஸ், இது உண்டாக்குகிறது எனது ஃபைபரஸ் கேப்சூல்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். அதை ஃபைபரஸ் கேப்சூல்ஸ், நம்ம கேப்சூல்ஸ்னால் என்ன இந்த இடத்துல? இப்போ கேப்சூல் நம்ம மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு கேப்சூல் கொடுங்கன்றோம்ல. கேப்சூல்னால் ஒரு மூடி மாதிரி இருக்கும், மருந்துன்னு வெள்ளை மாதிரி இருக்கும், இது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்புக்குள்ளே பவுடர் இருக்கும், அந்த பவுடர் அடைச்சி வச்சது தானே கேப்சூலு. அதை மாதிரி அப்படி என்னது பவுடர் அடைக்கப்பட்டுள்ளது. அப்போ இது என்ன செய்யுதுன்னா, இந்த இடத்துல கேப்சூல்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா மூடப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். கேப்சூல் என்னது? இந்த இடத்துல மீனிங் மூடப்பட்டுள்ளது, கவரப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன எப்படி போடணும்? அந்த ஃபார்ம்ஸ் உண்டாக்குகிறது ஃபைபரிஸ் கேப்சூல். ஃபைபரிஸ்னால் நூலிலைகளால் மூடப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். ஃபார்ம்ஸ்னு உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குறது? ஃபைபரிஸ் கேப்சூல்ஸ். ஃபைபரிஸ்னால் நூலிலைகளால் மூடப்பட்ட உறுப்புகள்னு அர்த்தம். இந்த உறுப்புகளை என்ன செய்கிறது? இது நூலிலைகளால் மூடப்பட்டு வைத்திருக்கிறது. அது என்னென்ன உறுப்புகளை நூலிலைகளால் மூடப்பட்டிருக்குன்னா, சச்சஸ் கிட்னி இருக்கு இல்லையா, நம்ம சிறுநீரகங்கள், அண்டு போன்ஸ்னு எலும்புகள், அண்டு கேட்லிஜஸ்னால் குருத்தெலும்புகள். அதாவது எலும்புகள்ன்றது இப்போ நம்ம நடக்கிறது, இப்போ மூக்கில் உள்ளது, காதில் உள்ளது,
அந்த கண்ணில் உள்ளது இதெல்லாம் குருத்தெலும்புகள், சின்ன சின்ன எலும்புகள், ரைட்டா. கண்ணுக்கு தெரியுது சின்ன ரொம்ப மெல்லிசான எலும்புகள், அதை உடஞ்சிரும், ரைட்டா. அப்போ இது என்ன வச்சுருக்கிறது, இது எதை மூடி இருக்குதுன்னு சொன்னால் கிட்னி, போன்ஸ், கேட்டிலேஜஸ் குருத்தெலும்புகள், அண்டு மசில்ஸ்னால் தசைகள், அண்டு நெர்வ்ஸ் நரம்புகள், அண்டு ஜாயின்ஸ்னால் இணைப்புகள், நம்ம இந்த 2 எலும்பை இணைக்கிறது, இது எல்லாத்தையும் இது மூடி இருக்கிறது ஃபைப்ரஸை. நெக்ஸ்ட்டு, எலாஸ்டிக் கனெக்டிவிட்டி டிஷ்யூஸ் கண்டைன்ஸ் ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் எலாஸ்டிக் ஃபைபரிஸ். நல்லா பாருங்கள், இந்த எலாஸ்டிக் கனெக்டிவிட்டி டிஷ்யூ அதாவது நீளும் இணைப்பு திசுக்கள் எதை வைத்திருக்கிறது, கண்டைன்ஸ் வைத்திருக்கு ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். இதில் அதிகமான அளவில் என்ன இருக்குன்னா ஹை ப்ரொபோர்ஷன், ஆனால் ஹையின் அதிகம், ப்ரொபோர்ஷன் அதிகமான அளவில் எது தென்படுகிறது, எலாஸ்டிக் ஃபைபரிஸ். அதுக்கு பேரே என்னது, எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ. அதனால் இதில் என்ன இருக்குது, அதிகமாக தென்படுவது எலாஸ்டிக் ஃபைபரிஸ் தென்படுகிறது. நூலிலைகள் எலாஸ்டிக் நீளும் நூலிலைகள் தென்படுகிறது, ரைட்டா. It allows a recoil of tissues following the stretching. அப்போ ரீகாயில்னால் மறுபடியும் திரும்பி வந்துடுறது, ரைட்டா. இந்த இடத்துல என்னது ரீகாயில், ஸ்ட்ரெச்சிங்ன்றது நீளுவது, ரீகாயில் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடுறது. இப்போ ஒரு சுருள் இருக்குது, நீ இழுக்கிற அந்த சுருள் நீண்டு கொண்டே வருகிறது, விட்டுறது அது சுருண்டு போயிடுது, ரைட்டா. ஒரு சுருள் நான் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட, வலிமேற்ற சுருள், நீ அதை இழுக்கிற 2 சைடு பொழிச்சு இருக்கும்போது அந்த சுருள் அப்படி நீண்டு வந்து நீளமாயிரும், விட்டுறது அது திரும்பி சுருண்டுறதா இல்லையா. அதான் இது என்ன செய்கிறது, மெயின்டைன் அதை என்ன அளவுனா இது அனுமதிக்கிறதுனா செய்கிறது. எதை, ரீகாயில் ஆஃப் டிஷ்யூஸ்னால் திரும்ப ரீகாயில் வளைய மாதிரி வந்து கொள்ளுகிறது. எப்போ, ஃபாலோவிங் ஸ்ட்ரெச்சிங், நீண்ட பிறகு திரும்பி சுருங்கி கொள்ளுகிறது. அதை சுருங்கி கொள்ளுகிறதுனா ரீகாயிலிங்னு அர்த்தம், ரைட்டா. இட் மெயின்டைன்ஸ், இது மெயின்டெனன்ஸ் என்னது, நிர்வாகம் செய்தல் தான் மெயின்டெனன்ஸ். ஆனால் இங்கே என்னென்னா இது செயல்படுகிறதுன்னு அர்த்தம். இது செயல்படுகிறது எதை, த பல்சேட்டிவ் ஃப்ளோ ஆஃப் blood த்ரூ த ஆர்டரிஸ் அப்படின்றான். அதான் பல்சேட்டில் அப்படின்னு சொன்னால், அதாவது துடிப்பு. இப்போ பல்ஸ், நம்ம ரத்த ஓட்டத்தில் துடிப்பு இருக்குல்ல, இது இருதயத்தை தொட்டுப்பார், துடிக்கும், கடக்குன்னு துடிக்கும். அப்படின்னு என்னது, அது வந்து பல்ஸ் ஓடுது இல்லையா, அதே மாதிரியே ரத்த ஓட்டம் வந்து துடிச்சு தான் ஓடும், ஒரு சின்ன துடிப்புகளோடு தான் ஓடும். அப்போ இது செயல்படுகிறது எப்படின்னா, த பல்சேட்டில் ஃப்ளோ ஆஃப் blood. பல்சேட்டில்னால் இரத்த ஓட்டத்தின் துடிப்பை இது கட்டுப்படுத்துகிறது, மெயின்டைனாக கட்டுப்படுத்துகிறது. இது பல்சேட்டில்னா துடிப்பு. எதனோட துடிப்பு, ஃப்ளோ ஆஃப் blood, இரத்த ஓட்டத்தின் துடிப்பை இது கட்டுப்படுத்துகிறது, மெயின்டைன். எப்படி அப்படின்னா, த்ரூ த ஆர்டரிஸ். ஆர்டரிஸ்னது நாளங்கள் என்னது, ரத்தம் போடக்கூடிய பைப்பு. இப்போ நம்ம பிளட்டுக்குள்ளே பைப்பில் தானே ரத்தம் போகுது, நம்ம உடம்புக்குள்ளே, அதாவது குழாய்க்குள்ளே தானே போகுது. அந்த குழாய்க்குள்ளே ரத்தம் ஓடும்போது ஒரு பல்ஸ் ஏற்படும், ஒரு துடிப்பு ஏற்படும். அந்த துடிப்பை இது கட்டுப்படுத்துகிறது. அதான் அது என்னது, மெயின்டைனை கட்டுப்படுத்துகிறது. எதை, த பல்சேட்டில் ஃப்ளோ ஆஃப் blood ரத்த ஓடும் துடிப்பை கட்டுப்படுத்துகிறது. எங்கே, த்ரூ த ஆர்டரிஸ். என்னது, ரத்த குழாயில் ரத்தம் ஓடும், சரி. அண்டு த பேசிவ் ரீகாயில் ஆஃப் லங்ஸ் ஃபாலோவிங் த இன்ஸ்பிரேஷன். அப்போ நல்லா பாருங்கள், பேசிவ்னா நிலையான, ரீகாயில் சுருங்குதல். இப்போ என் லங்ஸ் நான் மூச்சே விடலை, அது சுருங்கி இருக்கும். இப்போ நான் மூச்சு இழுக்கிறேன், என் லங்ஸ் விரிவடையும், திரும்பி விட்டுடுறேன், சுருங்கிடும். திரும்பி நான் இழுக்கிறேன், லங்ஸ் விரிவடையும், திரும்பி விட்டுடுறேன், சுருங்கிடும். அதை பேசிவ் ரீகாயில். பேசிவ்னா இருக்கும் இடத்திலே இருப்பது, சுருங்குவது. பேசிவ்னா இருந்த இடத்துக்கே சுருங்குவது. எப்போ சுருங்குவோம், நான் மூச்சு இழுக்கும்போது விரியும், அதுக்கடுத்து விட்டுரும். அதான் சொல்கிறேன், அந்த பேசிவ் ரீகாயில் ஆஃப் லங்ஸ். அப்படின்னா பேசிவ் ரீகாயில்னால் அது தன் இருப்பிடத்துக்கே வருவது. எப்போ இருப்பிடத்துக்கு வரும், ஃபாலோவிங் இன்ஸ்பிரேஷன் என்னது, அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, நான் மூச்சு இழுக்கும்போது விரிவடையும். இன்ஸ்பிரேஷனாக விரிவடைதல், ரைட்டா, விரிவடையும், திரும்பி அது இருந்த இடத்துக்கே வந்துவிடும், ரைட்டா. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த வால் ஆஃப் லார்ஜ் ஆர்டரிஸ். அப்போ இது இந்த மாதிரி செயல்பாடுகள் எங்கே தென்படுகிறது அப்படின்னா, ஒரு பெரிய ஆர்டரிஸ் என்னது, இரத்த நாளங்கள், ரத்தம் ஓடக்கூடிய டியூப், பெரிய டியூபாக இருக்குது இல்லையா, அதில் தான் இது தென்படுகிறது. இட் இஸ் ஃபவுண்ட், இது தென்படுகிறது எங்கே, இந்த வால்ஸ் ஆஃப் த லார்ஜ் ஆர்டரிஸ். அதாவது வால்ஸ்னு சுவர்களில். எதனோட சுவர்களில் இது தென்படுகிறது, லார்ஜ் பெரிய ஒரு ஆர்டரிஸ்னால் இரத்த நாளங்கள் பெரிதாக இருக்கும்போது அதில் இது தென்படுகிறது. அடுத்து லிகாமெண்ட்ஸ் என்ன, நூலிலைகள். அந்த நூலிலைகள் எங்கே இருக்குது, அசோசியேட்டட் வித் வெர்டிபிரல் காலம்.
அது எங்கே இருக்குது? அது நூல் இலைகள் இணைந்து இருக்கிறது. இதோட வெற்றிபிரல் காலம். வெற்றிபிரல் காலம்னா என்னோட அதாவது முதுகெலும்பு இருக்குல்ல, முதுகெலும்போட இது இணைந்திருக்கிறது, அசோசியேஷன் இணைந்திருக்கிறது. அப்போ அண்டு வித்தின் த வால்ஸ் ஆஃப் த ப்ரோன்ஷியல் டியூப்ஸ், வித்தின் த வால்ஸ் ஆஃப் த ப்ரோன்ஷியல் என்னது? மூச்சு குழாய். நான் மூச்சு இருக்கிறீங்களே அந்த குழாய் அந்த குழாயோட சுவர்லேயும் இது இணைந்திருக்கிறது. வால்னா சுவர் ஆஃப் த ப்ரோன்ஷியல், அதாவது ப்ரோன்ஷியல் டியூப்ஸ் அப்படின்னா மூச்சு குழாயிலையும் இது இணைந்திருக்கிறது. நெக்ஸ்ட், ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் கிளாசிஃபைட் as cartilages, bones and bloods. அப்போ ஸ்பெஷலைஸ்டுனா சிறப்பு இணைப்பு திசுக்கள், சிறப்பு வாய்ந்தது தானே. சிறப்பு இணைப்பு திசுக்கள் ஆர் கிளாசிஃபைட்னா வகைப்படுத்தப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. எவ்வாறாக? கேட்டிலேஜ்னு குருத்தெலும்பு உடம்புல மெல்லிசான சின்ன சின்ன எலும்புகள், சும்மா அப்படி நம்ம கோழிக்கறிலையும் சின்ன சின்ன எலும்பு தின்றோம் இல்லையா, அதுதான் கேட்டிலேஜஸ். இது வகைப்படுத்தப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. என்ன சொன்னாலும் சரி, கிளாஸிஃபைட் ஆஸ் எ கேட்டிலேஜஸ். குருத்தெலும்புகள். அதுக்கடுத்து போன்னா பெரிய போன், அதை நம்ம திங்க முடியாது, கடிக்க முடியாது, ரைட்டா. அதை போன்னா எலும்புகள். அண்டு பிளட்னா ரத்தம், ரைட்டா. இது எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். அப்போ த இன்டர்செல்லுலார் மெட்டீரியல் ஆஃப் கேட்லேஜ் இஸ் சாலிட் அப்படின்னா இன்டர்செல்லுலார் மெட்டீரியல்னால் ஒரு பொருள். அப்போ இன்டர்செல்லுலார் செல்லுகளுக்கு நடுவில் உள்ள பொருள் அப்போ கேட்டிலேஜஸ். அப்போ கேட்டிலேஜன் என்னது? குருத்தெலும்புகள் என்ற செல்லுகளுக்கு நடுவில் உள்ள பொருட்கள் எவ்வாறாக இருக்கிறது? சாலிட், திடப்பொருளாக இருக்கிறது, ரைட்டா. என்ன சொன்னாலும் பார்த்தா இன்டர்செல்லுலார் செல்லுகளுக்கு நடுவில் உள்ள மெட்டீரியல். இன்டர்செல்லுலார் மெட்டீரியல்னால் செல்லுகளுக்கு நடுவில் உள்ள பொருள் ஆஃப் கேட்லேஜஸ். அப்போ கேட்லேஜஸ் என்ற செல்லுகளுக்கு நடுவில் உள்ள பொருட்கள் எவ்வாறாக இருக்கிறது? இஸ் சாலிட், திடப்பொருளாக இருக்கிறது. அண்டு பிளேயபிள் அப்படின்ற பிளேயபிள்னா திடப்பொருளாகவும் இருக்கிறது, அது நெகிழும் தன்மையாகவும் இருக்கிறது. நெகிழும்னா திடப்பொருள் தான், அது சாலிட். ஆனால் நெகிழும், வளையும், ரைட்டா. வளையிற திடப்பொருள் இருக்குல்லையா, இப்போ ரப்பர் திடப்பொருள் தான், திரவம் கிடையாது இல்லை, அது நெகிழும் தன்மை உடையது. அதனால் திடப்பொருள். மற்றும் பிளேயபிள்னா நெகிழும் தன்மை உடையது. அண்டு ரெசிஸ்ட்னா எதிர்க்கும். கம்ப்ரெஷன் எனது அழுத்தத்தை எதிர்க்கும். ரொம்ப அழுத்தம் வந்துச்சுன்னா விரிவடைய செய்யும். அதான் ரெசிஸ்ட்னா எதிர்க்கும், எதிர்ப்பு தெரிவிக்கும். எதற்கு? கம்ப்ரெஷன்னா அழுத்தத்தை எதிர்க்கும், ரைட்டா. அப்போ செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஸ்மால் கேவிட்டிஸ். இந்த மாதிரி செல்களை கொண்ட டிஷ்யூஸ்னா திசுக்கள் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஸ்மால் கேவிட்டிஸ். ஸ்மால் கேவிட்டினா ஒரு சிறிய குழிக்குள் இவைகள் அடைந்திருக்கும். வித்தின் ஏ மேட்ரிக்ஸ் செக்ரிட்டட் பை தம். வித்தின் ஏ மேட்ரிக்ஸ்னால் காலி இடம்னு அர்த்தம். வித்தின் ஏ மேட்ரிக்ஸ் செக்ரிகேட்டட் பை தம். இவைகள் அதாவது இந்த செல்லுகள், இந்த திசு செல்லுக்கள் என்னது? அவர்கள் சுரக்கும் அணி உள்ளே சிறிய குழாய்கள் அடைக்கப்பட்டிருக்கும். இந்த செல்லுகள் அந்த செல் ஆஃப் திஸ் டிஷ்யூஸ் அப்படின்னா இந்த டிஷ்யூவின் செல்லுகள், இந்த திசுக்களின் செல்லுகள் ஆர் என்க்ளோஸ்டு இன் ஏ ஸ்மால் கேவிட்டிஸ். என்க்ளோஸ்னு அடைக்கப்பட்டிருக்கும். இதில் ஒரு சிறிய குழியில் அடைக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த டிஷ்யூவில் உள்ள செல்லுகள் ஆர் என்க்ளோஸ்னு அடைக்கப்பட்டிருக்கும் இன் ஏ ஸ்மால் கேவிட்டிஸ் வித்தின் த மேட்ரிக்ஸ்னால் அந்த திசுக்களில் உள்ள காலி இடத்தில், ரைட்டா. செக்ரிட்டட் பை தம். செக்ரிட்னா அவைகளால் சுரக்கப்படும் இந்த செல்லுகள் இதில் அடைக்கப்பட்டிருக்கும் சிறிய கேவிட்டி, சிறிய குழியில் அடைக்கப்பட்டிருக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த கேட்லேஜஸ் இன் வெர்டிபிரேட் எம்ப்ரியோஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை போன்ஸ் இன் அடல்ட்ஸ். நல்லா பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சில இதில் அதை எம்பிரியோனா முட்டையில் இருக்கும்போது கேட்லேஜஸ் உண்டாகும். கேட்லேஜஸ்னால் குருத்தெலும்புகள் உண்டாகும். அது பெரிய ஆள் ஆன உடனே முதுகெலும்பாக மாறிடும்னு சொல்லியிருக்கான் இல்லையா, முதுகெலும்பாக மாறிடும், அதுதான் சொல்லியிருக்கான். மோஸ்ட் ஆஃப் த கேட்லேஜஸ் அது அதிகமான ஒரு குருத்தெலும்புகள் இன் வெர்டிபிரேட்ஸ்னால் முதுகெலும்பு உள்ள பிராணிகளில், முதுகெலும்பு கொண்ட பிராணிகளில் அதிகமான கேட்லேஜஸ்னால் குருத்தெலும்புகள், அதாவது வெர்டிபிரேட் எம்பிரியோஸ். வெர்டிபிரேட் எம்பிரியோஸ்னால் வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு கொண்ட ஒரு முட்டையை வைத்திருக்கக்கூடியது தான் எம்பிரியோஸ்னால். அதுதான் சேம், அது எம்பிரியோன்னு எழுதித்தான் ஆகணும். இது மீனிங் அதுதான். முதுகெலும்பு உள்ள பிராணிகளில் அதிகமான குருத்தெலும்பு, அதிகமான குருத்தெலும்புகள் ஆர் ரீப்ளேஸ்னால் மாற்றப்படுகிறது. இந்த குருத்தெலும்புகள் எவ்வாறாக மாறுகிறது? அதான் சொல்கிறேன், ஆர் ரீப்ளேஸ் மாற்றப்படுகிறது பை போன்ஸ்னால் எலும்புகளாக மாற்றப்படுகிறது. இந்த குருத்தெலும்புகள் எலும்புகளாக மாற்றப்படுது. எப்போ? இன் அடல்ட்ஸ். அது முதியோர் ஆன உடனே இந்த குருத்தெலும்புகள் எலும்புகளாக மாறுகிறது, ரைட்டா. அப்போது கேட்லேஜஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த டிப் ஆஃப் த நோஸ். இது எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூக்கோட நுனியில் இருக்குது, ரைட்டா.
கேட்லிஜஸ் இந்த குருத்தெலும்புகள் இஸ் பிரசன்ட் இருக்கிறது எங்கே இந்த டிப்புனா நுனியில் எதோட நுனியில் நோக்குன்னா மூக்கோட நுனையில் இந்த கேட்லிஜஸ் குருத்தெலும்புகள் இருக்கிறது 1. 2வது அவுட்டர் ஏர் பாயிண்ட் ஜாயின்ட்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம காது இருக்கு இல்லையா, காதுக்கும் மண்டைக்கும் நடுவில் உள்ள ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த காதையும் மண்டையும் பாரு நடுவில் ஜாயிண்ட் இருக்கும். காது மொத்தம் இல்லை, அந்த ஜாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அதான் சொல்கிறேன் அவுட்டர் ஏர் ஜாயின்ட்ஸ், வெளிப்புறமாக உள்ள ஜாயிண்ட், இதில் குருத்தெலும்பு தான் இருக்கும். அடுத்து ஏர் பின்னானா இப்போ வெளியிலேருந்து உன் காதை நான் பார்க்குறேன், எனக்கு தெரிகிற எல்லா பொருளும் காது ஃபுல்லாக, அதுக்கு பேர் ஏர் பின்னான்னு சொல்லுவாங்க. ஏர் பின்னானா கண்ணுக்கு தெரியும் காதுகள்னு அர்த்தம். அப்போ நான் உங்கள் காதை பார்க்குறேன், எனக்கு என்னென்னா காதில் தெரியுதோ அந்த அனைத்து பொருட்களும் ஏர் பின்னான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாயிண்ட்னா இது நம்ம மண்டைக்குள்ளே வந்து இந்த காது முளைச்சி வருது இல்லையா, அந்த இடம் தான் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவுட்டர் ஏர் ஜாயிண்ட்ஸ், ரைட்டா. அடுத்து பட்வீன் அட்ஜசன்ட் போன்ஸ் ஆஃப் த வெர்டிபிரல் காலம். அப்போ வெர்டிபிரல் காலம் என்னது, நம்ம முதுகெலும்பு தான். முதுகெலும்போட ஸ்ட்ரக்சர், மொத்த ஸ்ட்ரக்சர், அதனோட பக்கத்தில் உள்ள எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிறது. பட்வீன்னா நடுவில். அட்ஜசன்ட் போன்னா அருகில் உள்ள எலும்புகள். எதனோட அருகில் உள்ள எலும்புகள் ஆஃப் வெர்டிபிரல் காலம்ஸ். வெர்டிபிரல் காலம்ஸ்னால் இந்த முதுகெலும்பு ஸ்ட்ரக்சரோட பக்கத்தில் உள்ள எலும்புகள். அப்போ அந்த முதுகெலும்புக்கு கீழே முடியுது, அதுக்கடுத்து உள்ள போனு, எனக்கு முதுகெலும்பு இந்த தொண்டையோட நிற்கிது பின்னாடி கழுத்தோட, அதுக்கடுத்து உள்ள எலும்புகள், அதான் அட்ஜசன்ட் போன்ஸ்னு சொல்லுவாங்க. அருகில் உள்ள இணைப்பு போனுகளுக்கு நடுவில் தென்படுகிறது. இந்த வெர்டிபிரல் காலத்துக்கும் அதுக்கு அருகில் உள்ள போன்னா எலும்புகளுக்கும் நடுவில் இது தென்படுகிறது, ரைட்டா. பிட்வீன் அட்ஜசன்ட் போன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம்ஸ், ரைட்டா. அண்டு லிம்ஸ் என்னது, கால்கள், ரைட்டா. கால்களில் இது தென்படுகிறது. அண்டு ஹேண்ட்ஸ் இன் அடல்ட்ஸ், ஹேண்ட்ஸ்னால் கைகளில், ரைட்டா. அந்த கை விரல்கள் இருக்குல்ல, இதில் எல்லாம் இருக்கிறது என்னது, கார்டிலேஜஸ் தான் இருக்குது, ரைட்டா. அதாவது குருத்தெலும்புகள். இது முடிஞ்சு, ரைட்டா.